தேவன் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்துவாராக. இந்த நாளுக்கு ஏற்ற சில தியானத்தின் வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்ப வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அல்லேலூயா. இங்கு வனாந்திரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் திரளான ஜனங்கள் வந்திருக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தேவ வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ சீசர்கள் எல்லாரும் அவர்களை வெறுமையாய் அனுப்ப முடியாமல் என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கிறார்கள். இவர்கள் வீட்டுக்கு போய் தான் சாப்பாடு செய்து சாப்பிடணும். அதனால இவர்களை நம்ம அனுப்பி விடலாம் என்று தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை போக வேணாம், நீங்களே அவர்களுக்கு என்ன செய்யுங்க, போஜனம் கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ அவங்க சொல்லுகிறாங்க, எங்களிடத்துல என்ன இல்லை, இவ்வளோ ஜனங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு இப்ப சடனா ரெடி பண்ண எங்களால் என்ன செய்ய முடியாது. ஏன்னா இப்ப நாங்க ஊரை விட்டு வெகு தொலைவில் நாங்க இருக்கிறோம். எது எங்களால ரெடி பண்ண முடியாது. எங்களிடத்துல இருக்கிறது 2 காரியம், 2 மீனும் 5 அப்பமும் மாத்திரம்தான் இருக்கு. இதை வைத்து இந்த திரளான ஜனங்கள், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்கள் இருக்கிறார்கள். இந்த திரளான ஜனங்களை போஷிக்க எங்களால முடியாத காரியம். அல்லேலூயா. தேவன் ஜனத்தின் மேலே மனதுருகி, அல்லேலூயா, திருவசனத்தை நம்புகிறவர்கள் மேலே கர்த்தர் மனதுருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும், இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க வந்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தர் மனதுருக வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா? என் மேல கர்த்தர் மனதுருகிற தேவனாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், எனக்கு என்னென்ன காரியங்கள் எப்பப்ப நடக்கணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு நாளும் என்னை வெறுமையை அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நான் நிச்சயம் திருப்தி அடைவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ பாருங்க, சீசர்கள் அவரிடத்துல சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களிடத்துல இதா இருக்கு, இதை தவிர வேறு ஒன்றும் எங்களிடத்துல இல்லை. அது ஒரு சின்ன பையன் 2 மீனும் 5 அப்பத்தையும் அவன் சாப்பிடுவதற்காக என்ன செய்திருக்கிறான், கொண்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. இதை வைத்து நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான 12 கூடை திரும்ப எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அல்லேலூயா. இங்கு ஒரு அற்புதத்தை நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த அற்புதம் எதனால நடந்தது அப்படின்னு நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இதே அற்புதம் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கைகளையும் நடக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 18வது வசனம் சொல்லப்படுகிறது, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா. என்ன இருக்கு? 2 மீனும் 5 அப்பம் தான் இருக்கு. அதை என்ன செய்யுங்க? என்னிடத்துல கொண்டு வாருங்கள். உங்களிடத்துல இருக்கிற வரைக்கும் ஆமென், அது ஒரு நாளும் பெருக்கத்தை அடைய போவதே இல்லை. தேவ சமூகத்துக்கு என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கு தேவன் அதை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நான் வெளியே எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம், ஆனா தேவ சமூகம் என்ற சபைக்குள்ளே நான் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயம் என்னை பெருக செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொஞ்சம் இடத்தை நீங்க மாத்தணும். சொல்லுங்க, நான் இடத்தை ஆமென். இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு நீ கடந்து வந்தாதான் நீ பெருக்கத்தை பார்க்க முடியும். அதே இடத்திலே இருந்திருந்தால் ஒண்ணு அந்த ஆகாரம் கெட்டு போயிருக்கும், இல்ல அவன் மாத்திரம் தான் என்ன செஞ்சிருப்பான், சாப்பிட்டு இருப்பான். ஆனால் என்றைக்கு அது இடம் மாறினதோ அதை கர்த்தர் சகலத்துக்கும் நன்மையாய் தேவன் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு தேவனுடைய ஸ்தானத்துக்கு என்னைக்கு வருகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் பிழைக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் என்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்க அவர்கிட்ட என்ன செய்யுங்க, போங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட தான் அற்புதம் இருக்கு, அவர்கிட்ட தான் அதிசயம் நடக்கும். நீங்க இருக்கிற நிலைமையில இந்த பாவத்தினால விட முடியல, இந்த அக்கிரமத்தினால விட முடியல, இந்த தீய காரியத்தினால விட முடியல அப்படின்னு நீ விட முடியலன்னு சொல்லி அதே இடத்துல நீ நின்று கொண்டிருந்தால் ஒரு நாளும் உன் வாழ்க்கையிலே பெருக்கத்தை காணவே. கொஞ்சம் இடத்தை நீ மாத்தணும், உன் ஸ்தானத்தை நீ மாத்து, உன் இடத்தை மாத்து. தேவனுடைய அநேக சாதிகளுக்கு கர்த்தருடைய தலைவனாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் மாற மாட்டேன், நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், நான் இந்த ஸ்தானத்தை விட்டு நான் என்னால போக முடியாது அப்படின்னு நீ பிடிவாதம் பிடிச்சாலும் யாருக்கு நட்டோன்னு கேட்டா அது உனக்கு தான். அல்லேலூயா. ஒரு நாளும் இருக்கிறது உனக்கு என்னவா மாறும்னு கேட்டா அது கெட்டு போகிற வாழ்க்கையா தான் மாறும். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா உங்க ஸ்தானத்தை விட்டு நீங்க ஆண்டுடைய பாதத்துக்கு வந்துதான் ஆகணும். உங்களுடைய வைராக்கியத்திலிருந்து, உங்களுடைய பிடிவாதத்திலிருந்து கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்துக்கு கடந்து வாங்க. ஆகையினாலதான் 18வது வசனம் சொல்லப்படுது, அவை என்னிடத்தில். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். யாரிடத்துல வாங்க? என்னிடத்துல வாங்க. அந்த இடம் உனக்கு வேண்டாம். இந்த பழக்கம் உனக்கு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் அதை கேட்க வல்லவரா இருக்கீங்க? நீங்க இடத்தை மாத்துங்க, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். அதனால நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வேத வாக்கியம் சங்கீதத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதை வேணான்னு சொல்றாரு? எந்த இடம் வேணான்னு சொல்றாரு? ஒண்ணு துன்மார்க்கருடைய இடம், பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர். இந்த 3 இடத்துல இருந்து நீ என்ன செய்? நீ வேலைக்கு வா, அங்க இருக்க வேணாம். நீ எங்க வா? என்னிடத்துல வா. அதை கொண்டு என்னிடத்துல வாருங்கள், நான் அதை என்னவா மாத்திரன்னு கேட்டா அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிறேன். இந்த துன்மார்க்க செயலில் இருக்கிற இந்த மனிதனிடத்துல இருந்து நீ என்ன செய்? வா. நீ என்றைக்கு அவனுடைய ஆலோசனையிலே நீ கேட்டு நடக்கிறாயோ அது உன்னை எங்க கொண்டு போய் முடியும் கேட்டா உன்னை பாதாளத்துக்கு நேராக வழி நடத்தும். அல்லேலூயா. மனிதனுடைய யோசனை, என்னுடைய யோசனை எல்லாமே எங்க கொண்டு போகும் கேட்டா மரணத்துக்கு நேராய் கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுக்கு உதாரணம் யோனாவை குறிச்சு பார்க்கிறோம். தன் யோசனையினாலே போனா கடைசியில மரண விளிம்புல நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு இருக்கிற வீம்பு வேணான்றார் ஆண்டவர். பிடிவாதம் வேணாம், உலகத்தில் இருக்கிற வைராக்கியம் உனக்கு, மற்றவங்களை பார்த்து வாழாத. ஆகினால கர்த்தர் சொல்றார், என்னிடத்துல வா.
இன்னைக்கு கர்த்தரிடத்துல போவதற்கு நம்ம தயக்கப்படுறோம். ஏன்னா ஆண்டவரிடத்துல போயிட்டா இதை செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போயிட்டா இதை செய்யக்கூடாது, இதை விட்டுட்டு வந்துடணும். என்னால இதுவும் விட முடியல, ஆண்டவரையும் நான் என்ன சொல்றேன், நீ எதையுமே விடாத, நீ இடத்த மாத்திரம் என்ன செய், மாத்து. ஆட்டோமேட்டிக்கா அதை உன்னை விட்டு விலகி ஓடி. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விட்டாதான் கர்த்தரோட பேசுவார்ன்றது இல்ல. நீ தேவனோடு சஞ்சரிப்பா என்றால், இடத்தை நீ மாத்துவா என்றால், என் ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கா அவனை பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை வருடங்களா இருந்தாலும் சரி. பாருங்க, சகையுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் இருந்ததுன்னு தெரியல, ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் செய்து கொண்டிருந்தான். என்றைக்கு இடத்தை மாத்தினானோ அந்த நாளில் அவனுக்கே தெரியல, அவனை விட்டு எல்லாமே போயிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட காரியம் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? இப்ப சாப வீடு எப்படியா மாறிடுச்சு? அல்லேலூயா. இப்ப அவன் எப்படிப்பட்ட ஆளா மாறிட்டான்னு கேட்டா, ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் வீடாய் கர்த்தர் மாற்றிட்டாரு. எதனால? இடத்தை மாத்தின. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இடத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, மாத்துங்க, என்னிடத்துல வாங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய பொறாமையும் உங்களுடைய விடா பிடிச்சிக்கிட்டு விட மாட்டீங்கல்ல, உங்க வீம்பு, இதனால நீங்க எதை சம்பாரிச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். பகை, அவன் விரோதம், முறுமுறுப்பு, கசப்பு, அல்லேலூயா, இதை கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ, மற்றவர்களும். எத்தனை பேர் சாப்பிட்டாங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன கொண்டு ஒரு 5 பேர்த்த ரட்சிக்க மாட்டாரா? 2 பேர்த்த ரட்சிக்க மாட்டாரா? 3 பேர்த்த ரட்சிக்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஒரு 10 பேத்துக்கு கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதம் உள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நடக்குமா? நீங்க எதை மாத்தினா? இடத்தை மாத்து. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னன்னு கேட்டா, அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படும் வரைக்கும் அவர் உங்களை பெருக செய்வதே கர்த்தருடைய சுத்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1வது அதிகாரம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை என்ன செய்தாரா? நீங்க என்ன செய்யுங்க? பழுகி பூமியை நிரப்பி. உன் வீடு உன்னால பழுகணும், பெருகணும், உன் வீடு நிரப்பப்படணும். அதான் தேவனுடைய ஆசீர்வாதமே. இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இடத்தை கொஞ்சம் மாற்று, உன் ஸ்தானத்தை மாத்து. ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன வார்த்தை 2வது சொல்றாரு. நோவாவுடைய காலத்துல தேவன் இதே வார்த்தையை சொல்லுகிறாரு. பூமி அழிக்கப்பட்டது, மீண்டும் அவர்கள் பூமியிலே கால் வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை. அல்லேலூயா. இது கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் பொருந்தும்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. நீ பெருக்கத்துக்காக உலகத்தை தேடாத, உன் இடத்தை மாத்தினா கர்த்தரே உன்னை பெருக செய்வா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, நான் இடத்தை மாத்துறேன். சொல்லுங்க, நான் இடத்தை மாத்துறேன், கர்த்தர் என்னை பெருக செய்வா. இடத்தை மாத்தினா இன்னொரு ஆசீர்வாதம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும்
போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய். அல்லேலூயா. இங்கு சவுலை குறித்து பார்க்கிறோம். கழுதையை தேடி போனவன் ஊழியருடைய ஆலோசனைப்படி, நீ அங்க போகாத, நீ எங்க போ, ஒரு மேலே ஒரு மலைக்கு போ, அங்கு யார் இருக்கிறான்னு கேட்டா அங்க தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருக்கிறது, அங்கு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு நீ என்ன செய், இணைந்து கொள். அல்லேலூயா. உன் இடத்தை மாத்து, உன் எண்ணத்தை மாத்து. நீ போக வேண்டிய காரியம் இதுவாக இருக்கலாம், நீ விரும்பினது இதுவாக இருக்கலாம், நீ செயல்படுத்துவது இதுவாக இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னோடு என்ன சொல்லுகிறார்னு கேட்டா, நீ அங்கு போகாத, இங்கு ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க, ஆராதிக்கிறாங்க. தம்புரோடும் வீணையோடும் சுரத்தோடும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறாங்க, இதுதான் சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சபையிலே ஆராதனை ஆமென் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த சபைக்கு கர்த்தர் என்னை இணைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் என்று கேட்டால், அங்கு நீ போவாய் என்றால் நீயும் என்னவா மாறுவன்னு கேட்டா, தீர்க்கதரிசியாய் வரங்களினாலே கர்த்தர் உன்னை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இதுவரை நான் எப்படிப்பட்டவனா இருக்கலாம், இதுவரை நான் எப்பேற்பட்ட சுபாவம் உள்ளவனா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு என் இடத்தை மாற்றும் பொழுது, கர்த்தருடைய சபையில இணையும் பொழுது, கர்த்தர் என்னை எப்படி மாற்றுறான்னு கேட்டா, வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. என்ன மனுஷனை மாத்துறாரு? வேறு மனுஷனை மாத்துறாரு. இவ்வளவு நாளா துன்மார்க்கருடைய நடையில நடந்தேன், துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்டேன், பாவிகளுடைய வழியில நடந்தேன், பரியாசர் பண்ணுவர்களோடு இருந்தேன். ஆனா இப்ப நான் என்னவா மாறிட்டேன்னு கேட்டா, தீர்க்கதரிசி கூட்டத்துக்குள்ளே நான் கடந்து போனதுனால கர்த்தர் என்னை வேறு மனுஷனாய், கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய், அவருக்கு சொந்தமான ஜனமாய் கர்த்தர் என்னை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இடத்தை நீ மாத்துனா ஆமென், வரங்களினாலே சபையிலே உன்னை நிரப்புவார். சபையில ஆராதனை இருக்கும், சபையில தீர்க்க தரிசனம் இருக்கும், சபையில வரங்கள் இருக்கும். இந்த கூட்டத்தோடு யார் யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்களும் எதுவாய் மாறுகிறார்கள் கேட்டால், அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வல்லவராக இருக்கிறார். யார் மேலே இறங்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லல. யார் யாரெல்லாம் இந்த பரிசுத்த கூட்டத்தோடு இணைகிறார்களோ அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, கழுதையை தேடி போனவன் இன்னைக்கு வேறு மனிதனாக, கர்த்தரின் பிள்ளையாக, பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருந்தவன் இப்ப என்னவா மாறிட்டான்னு கேட்டா, நாட்டை ஆளுகிற அரசாணுகாய் கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. உயர்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். உன் வேலையில ஒரு உயர்வு உண்டாகும். சொல்லுங்க ஆமென். ராஜாக்களை தள்ளி, அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர்த்த வேலை இல்லைன்னு சொல்றாங்க, எத்தனை பேர் வருமானம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். ஏன் என்று கேட்டால், ஆவியானவர் உண்மையில இறங்க வல்லவராக இருக்கிறார். எந்த கூட்டத்துல வந்து சேர்ந்திருக்கன்னு கேட்டா, கொள்ளையடிக்கிற கூட்டம் அல்ல, பொய் சொல்லுகிற கூட்டம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற கூட்டம், பரிசுத்த கூட்டம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை வேறு மனுஷனாய். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இடத்தை மாத்தினா ஆசீர்வாதம் உண்டு, பெருக்கம் உண்டு, கர்த்தர் உன்னை நடத்துவா. நான் விசுவாசிக்கிறேன். உங்க இடத்தை மாத்துங்களேன். அல்லேலூயா. இடத்தை மாத்துறீங்களா? என்னத்தை மாத்துறீங்களா? இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஆமென், கர்த்தர் பெருக்கத்தை நான் அனுபவிப்பே, சாட்சியாய் நிற்பே, கர்த்தரனை ஆசீர்வதிப்பா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இரண்டாவது நான் சொல்லுகிறேன், அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அதை அவர் கையிலே எடுத்து அதை என்ன செய்றாரா? ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறேன், அவருடைய கையில நீங்க அடங்கி இருங்க. அவருடைய கரம் யார் மேல இருக்கிறதோ அவர்கள்
பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆகினால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் நீங்க அவருடைய கரத்திலே அடங்கி இருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இரண்டாவது சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும் என்றால் இந்த உலகத்திலே உனக்கு எல்லா இடத்துல இருந்தும் கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். யாருடைய கரம் இருக்கணும்? அவருடைய கரத்துல என்ன செய்யுங்க? அடங்கிருங்க. மனுஷனோ பிசாசுடைய கரத்துல ஒரு நாளும் நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அவனுடைய வழிகாட்டுகளிலே நீங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். அதை கைகளாலே எடுத்து கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அதை கர்த்தர் பெருக கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதமும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உண்டு பண்ணுகிறது எங்கன்னு கேட்டா அவருடைய கரம் தான். இன்னைக்கு உங்க வேலைகளா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா விதத்தையுமே அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதிலே 18வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா தெரியும். தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தையும் அவர்களுக்கு அல்லேலூயா. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் மேல எப்படி இருக்கான்? ஆமென். இருக்கா இல்லையா? சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் மேல எப்படி இருக்கு? தீமையா இருக்கா? பிரச்சனையா இருக்கா? நன்மையா இருக்கும். இன்னைக்கு நீங்க அந்த கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. நான் அல்ல, எல்லாமே உங்க கரத்துல என்ன செய்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கரத்தினால் எனக்கு நன்மை கிடைக்கும். கரத்துல நீங்க எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல என்ன செய்யுங்க? ஆமென். உங்க வேலையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் உங்களால முடியாது எல்லா விதத்தையும் அவருடைய கரத்துல என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. அது உனக்கு என்னவா முடியும்னு கேட்டா எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு நன்மையாய் முடியும். அல்லேலூயா. உங்க வருமானத்துல நீ முதல்ல சம்பளம் எடுத்த உடனே நீங்க ஆண்டவரே இதை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், இதை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதம் கர்த்தர் உங்களை மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். முதல்ல இந்த பழக்கத்துக்கு நீங்க வாங்க. 10 ரூபாய் இருக்கட்டும், 100 ரூபாயா இருக்கட்டும், அது 10,000 இருக்கட்டும், எடுத்து ஆண்டவரே உங்க கரத்துல பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை பிளஸ் பண்ணினார், அதை ஆசீர்வதித்தார். 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள் சாப்பிட்டு 12 கூட என்ன செய்தார்கள்? ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க வருமானத்தை கர்த்தருடைய கரத்துல வைத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உன் குடும்பம் சாப்பிட்டு அந்த மாதம் நீங்கள் மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நடக்குன்னு சொல்றவங்க மாத்திரம், விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென். அல்லேலூயா. நீங்க நம்புங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார்னா கொஞ்சமா இருக்கட்டும், கையளவு மேகம்தான். எதை கொண்டு வந்ததான்? ஆமென். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், சம்பாதிக்கிற போன எல்லாமே நான் கடன் தான் பாஸ்டர் கட்டுறேன். நல்லது, நீங்க அடுத்த மாதம் இதை செஞ்சு கடனை கட்டுங்களேன். கர்த்தர் மீதம் எடுக்க கத்துக்கிற விஷயம் உனக்கே தெரியாது, ஆனா நீ மீதம் எடுக்க என் தேவன் ஆசீர்வதிப்பார்.
லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 66வது வசனத்தை வாசிங்க பாப்போம். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 66வது வசனம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை உங்கள் சத்துருவின் கையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. பயந்தவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று கர்த்தருடைய கைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். சத்ருவின் கையில் இருந்து சொல்லுங்க, என்னை என்ன செய்வாரா? கேட்கல? ஆமே ஆக்குவாரா? அவர் கைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. இனி நான் அல்ல, எல்லாம் நீங்க தான் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் கரத்தின் கிரியையை உன் கண்கள் காணும். ஆமே. சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்க மாட்டேன். இன்னைக்கு எதை குறித்து நீங்க பயப்படுறீங்க? குடும்பத்தை குறிச்சு பயப்படுறீங்களா? பிள்ளைகளை குறிச்சு பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு கர்த்தர் உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு. ஆமே சொல்லுங்க, கையை உயர்த்தி. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவரே, என் காரியம் எல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் காரியம் எல்லாம் நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன காரியம் எல்லாம் நான் பயப்படணும் எல்லாத்தையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் என்னை நடத்த போகிறீ, என்னை உயிரோடு வைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி என்னை விடுதலையாக்கி என்னை மகிமைப்படுத்த நீர் நல்லவராக இருக்கிறீ. அல்லேலூயா. அவர் கைக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. உயர்வு வர வரைக்கும் அவசரப்படாதீங்க. சொல்லுங்க, உயர்வு வர வரைக்கும் அவசரப்படல. அவருடைய கரத்துல ஆமே அடங்கி இருப்பேன். சொல்லுங்க, அடங்கி இருப்பேன். கர்த்தர் என்ன உயர்த்துற வரைக்கும் அப்பாவுடைய கையில அடங்கி இருப்பேன். நிச்சயம் கர்த்தர் என்னை உயர்த்துவா. அல்லேலூயா.